சி லைஃப் பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சோய நகர், முக்கால்பேட் சோய நகர், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடல் சீடுறத பாருங்கள். அதனால் நாங்கள் ஒரு 3 days போகல. இப்போது கரை கடலுக்கு போகுதுன்னா 1ஆம் தேதி சொல்கிறாங்க. இன்னும் 4 நாள் ஆகும். கடல் சீடுறதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ரொம்ப இது வரைக்கும் பார்த்தோன்னா போக முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. இன்னும் ஒரு 4 நாளைக்கு இதுமாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் தொழில் பண்ணுற போட்டு எல்லாமே மேலே எடுத்து வச்சுருக்காங்க. இது எது பண்ணால் இல்லைன்னா நம்ம நைட்டு நம்ம தூங்கும் போது கூட சப்போஸ் கடல் வந்து உள்ளே வந்துட்டா நம்மளால் சேஃப்டி பண்ண முடியாது. அதனால் முன்னெச்சரிக்கையாக சேஃப்டி பண்ணிட்டு கவர்மெண்ட் மூலிமா வண்டி எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் போட்டு எடுத்து சேஃப்டி பண்ணிக்கலாம். நீங்கள் கவர்மெண்ட் மூலிமா எவ்வளோ நிதி கேட்குறீங்க? அவங்களாம் அதை பார்த்து செஞ்சால் ஒரு வாரமாக வீட்டில் இருக்கோம், கஷ்டமாக தான் இருக்குது. முன்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? யூடியூப்ல போடுங்க, உங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு 2 அக்ரி பிளேஸ் அது இருக்காங்க. அது மாடி இதுதான் போய் எடுத்துருக்கு. எப்படி மாடி அது உள்ளே போயிட்டு சூழல் போய் மாடி மண் பக்கம் இருக்குல்ல, அது போய் மாடி இதுதான் போய் மீனவனோட வாழ்க்கையே இப்படிதான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். இப்போ எங்களுக்கு ஒரு வேளை சோறு சாப்பிட்றதே எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துக்கோம். அதெல்லாம் சொல்லி கஷ்டமாக இருக்குது. அப்படியே ஃபேஸ்புக்கில் போடுறான், அவன் எடுத்து நம்ம போடுறான். இப்போ கூட பேசுகிறான், அப்படியே எடுத்து லைவ் போகிறோம். நம்ம தான் அதை வாக்கிங் கூப்பிட்டு போகிறேன்.